இந்த ஸ்டீல் ரேக் வந்து குட்டி குட்டியான பாத்திரம், சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட்டு, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஸ்டாண்டு. இது வந்து துரு பிடிச்சி போயிடுச்சு. துரு பிடிச்சி அது இல்லாமல் ஆசிட் புகப்பட்டு ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டே பெயிண்ட் அடித்து தான் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பெயிண்ட் அடித்தாலும் நம்ம மறுபடியும் கழுவும் போது அது போயிடும் அப்படின்னாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம அந்த டைல் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்ட்டு அந்த டைல்ஸில் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கர் தான் வாங்கி ஒட்டியிருந்தேன். அது வந்து யூஸ் பண்ண அப்படியே ஒட்டிட்டு பிரிஞ்சிட்டு வருது. சரி, அதை பிரிச்சுட்டு ஒரு அலுமினியம் பெயிண்ட் வாங்கி அடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் அதுவுமே நார்மல் பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து அடித்தா மறுபடியும் நம்ம சோப் போட்டு கழுவும் போது போகாது அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டேன். வீட்டுக்கு வாங்கினது அடிக்கும் போது தான் தெரிஞ்சுது அது அப்போவுமே வந்து நார்மல் பெயிண்ட் மாதிரி தான். பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம நகத்தெல்லாம் சுரண்டி பார்த்தோன்னா வருது. சரி, இந்த ஒரு வாட்டி அடிச்சுட்டு இதுக்கான சொல்யூஷன் மறுபடியும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி, அது வரைக்கும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுவே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் ஆயிடுச்சு. அவ்வளோ பொறுமையாக ஒட்டினேன். அதே மாதிரி தான் பிரிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதை வீடியோ எடுக்கல. அதே எவ்வளோ நேரம் பிரிச்சுட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பெயிண்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு லிக்விட் மாதிரி தனியாக கொடுத்தாங்க, ஒரு மாதிரி திக்காக ஒரு இதாக கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கலக்கிக்கிட்டேன். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மாற்றிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கணும். நான் மிக்ஸ் பண்ண முடியாமல் இன்னொரு டப்பா எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி தான் அடிச்சிருந்தேன். ஆனால் இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப திட்டாக இருக்கும். அடிச்சுட்டு பெயிண்ட்டு ஃபுல்லுமே பத்தலை. நான் சின்ன டப்பா தான் 70 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். எது முன்னாடி நீட்டாக தெரியுதோ அதுக்கு மட்டும் அடிச்சுங்க அப்படின்ட்டு பின்னாடி கொஞ்சம் சைடில் அதெல்லாம் அடிக்காமல் இருந்தேன். ஆனால் அடித்து முடிச்சுட்டு வெயிலில் காய வைக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாகவே இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே மாட்டினோன்னே சரி, ஓகே இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருந்துச்சு. அதனுடைய திங்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.